Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவும் டேஸ்டியான ரொம்பவும் டிஃபரண்டான ஒரு பெங்காலி ஸ்வீட் பாப்பா தோய் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பாப்பா தோய் செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால செய்யறதும் ரொம்ப ஈஸி. நார்மலா செய்யற ஸ்வீட்டோடையும் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ஏன்னா இத நம்ம கட்டியான தயிர் வச்சு நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். 1 கப் கட்டியான புளிக்காத தயிர், 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/4 கப் காய்ச்சி ஆற வைத்த பால், அதோட ஒரு சிட்டிகை அதாவது ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த குங்குமப்பூவை வந்து பால்ல ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வைத்த பாலை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை எடுத்திருந்த பால்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். குங்குமப்பூவோட கலர் வந்து பால்ல நல்லா இறங்கணும். அதனால 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள பாப்பா தோய் செய்யறதுக்கான மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 கப் கட்டியான புளிக்காத தயிர் எடுத்துக்கணும். தயிர் வந்து நல்ல கட்டியா இருக்கணும். அப்பதான் பாப்பா தோய் வந்து நல்ல டேஸ்டாவும் கிரீமியாவும் வரும். அதோட 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட கட்டியான தயிர், கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பாப்பா தோய் வந்து ஒரு ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட். ஸ்டீம்டு யோகர்ட்னு கூட சொல்லுவாங்க. கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல காய்ச்சி ஆற வைத்த பால் வந்து 1/4 கப் இதோட சேர்த்துக்க போறோம். அதோட குங்குமப்பூ ஊற வச்சிருந்த பாலையும் இதோட சேர்த்துக்க போறோம். குங்குமப்பூவோட கலர் வந்து பால்ல நல்லா இறங்கி லைட் எல்லோ கலர்ல வந்திருக்கு. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லாம கூட இந்த ஸ்வீட் செய்யலாம். குங்குமப்பூ சேர்க்கறதுனால ஸ்வீட் வந்து லைட் எல்லோ கலர்ல வரும். அதோட குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் சேர்றதுனால ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இனி ஸ்டீம் பண்ணக்கூடிய பவுலை வந்து ஒட்டாம வரதுக்காக கொஞ்சமா நெய் தடவி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாப்பா தோய்க்கான மிக்ஸை வந்து 2 பவுல்லையும் 3/4 வாசி ஃபில் பண்ணிக்கணும். இந்த 2 பவுல் போக மீதி உள்ளதை ஒரு மூடி போட்ட ஒரு பாக்ஸ்லயும் ஊற்றி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். மூடி உள்ள பவுல்லையும் செய்யலாம், மூடி இல்லாத பவுல்லையும் நம்ம செய்யலாம். ரெண்டையும் நம்ம எப்படி ஸ்டீம் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 2 பவுல்லையும் ஃபில் பண்ணியாச்சு. மீதி உள்ளதை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நெய் தடவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். 3 பவுல்லையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சின்னதா நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சிருந்த பிஸ்தாவை இதுக்கு மேல சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்க்கறதுனால பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். அதோட ஒவ்வொரு ஸ்கூப்லையும் பிஸ்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யறதுனால ரொம்பவே ஈஸி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான நல்ல கிரீமியான பாப்பா தோய் ரெடி ஆயிடும். கெஸ்ட் யாராவது வராங்கன்னா இந்த ஸ்வீட்டை வந்து முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டெசர்ட் வெரைட்டி. பிஸ்தாலாம் சேர்த்துட்டு மூடி உள்ள பவுலை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி இல்லாத பவுலை வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் உள்ளக்க இறங்காத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீமரில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி வந்து பவுலில் இறங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சின்ன பீஸ் அலுமினியம் ஃபாயிலில் சின்னதாக ஓட்டை போட்டுட்டு ஸ்டீமரில் வச்சுட்டு அதுக்கு மேலே பவுல் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். 2 பவுலையும் வச்சுட்டு கிட்டத்தட்ட 25லேருந்து 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பவுலை வெளியில் எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ள டிஃபன் பாக்ஸில் வச்சிருந்ததையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். மூடி இருக்கிறதுனால அடியில் அலுமினியம் ஃபாயில் போட தேவையில்லை. டைரக்டாவே வச்சு 25லேருந்து 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆறணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் இந்த பாப்பா தோய் வந்து சர்வ் பண்ணணும். அப்போதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான இந்த பாப்பா தோயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. எப்பவும் போல் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.